எல்லாருக்கும் காலை வணக்கம். வாங்க எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. வீட்டிலே செய்கிறது தான் பெட்டர். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் போடலாம், குடமிளகாய் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எங்கள் வீட்டில் குடமிளகாய் போட்டால் பிடிக்காதுங்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு சாதம் பலன்னு வடித்து எடுத்துக்கோங்க. நான் கேரட்டும் முட்டைகோஸும் இந்த அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். நல்லா போட்டு எண்ணெய் ஆனது நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் கலருக்காக ஒரு ரெட் கலர் மிளகாயும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா சின்ன சின்னதாக வரணும். முட்டை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சின்னதாக முட்டை வரணும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது மாதிரி கலக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக போடுங்க, காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் எக் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இருக்க மாதிரி. நான் ரொம்ப அஜினாமோட்டோ அது இதெல்லாம் நான் போடலை. அஜினாமோட்டோலாம் போடக்கூடாது குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால. அதனால் நான் அஜினாமோட்டோ போடலை. இதை மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு சின்னதாக எக்கு வர வரைக்கும் இப்படி தட்டி விட்டு எடுத்துகிட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸில் சின்னதாக பிரிஞ்சு வந்துடும். இது மாதிரி தட்டிக்கிட்டே இருந்தீங்களா குட்டி குட்டியாக பிரிஞ்சு வந்துடும் எக்கு. நல்லா தட்டிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் சில்லி சாஸ், க்ரீன் சாஸும் சோயா சாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்காக தான். இது நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிட்டிங்களா. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ, நான் 2 முட்டை எடுத்ததுனால எவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் 3-4 முட்டை எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். தட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சின்னதாக பிரிஞ்சு முட்டை தனித்தனியாக வரும். நல்லா குத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்திங்களா. இதுக்கு மஞ்சத்தூள் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் போட வேண்டாம். போடுறவங்க போட்டுக்கோங்க, கலருக்காக ஜஸ்ட் போட்டால் போதும். நான் சேர்த்துக்கல. இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி இப்போ பார்த்திங்களா ரைஸ் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேலே பார்த்திங்களா எக் மசாலா நான் வீட்லேயே ஒன்று தயார் பண்ணேன். அதை நான் வீடியோ போடுறேன். அந்த எக் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு, நீங்கள் கடையில் கிடைக்கிற எக் மசாலா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறம் மேலே தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது லைட்டாக கலருக்காக இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சில்லி கலர் பவுடர்லாம் போடல. சரி, அதெல்லாம் கெடுதல் தாங்கிறதுக்காக நான் போடல. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. நான் கலர் பவுடர் அதெல்லாம் சேர்த்திக்கல. லைட்டாக இது மட்டும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்கேன். பாருங்கள், எக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.